கஸ்டம் சிஎஸ்எஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு சிஎஸ்எஸ் பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்க எந்த கேட்டகரி வேணாலுமே நீங்கள் கஸ்டமாக எடிட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்க க்ரீன் கலர் பட்டனில் டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக இருக்குது. இதை ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நல்லா விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு சின்ன சிஎஸ் கோடு வந்து அங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டில் போயிட்டு பட்டனை கிளிக் பண்ணி பார்க்குறோம். எக்ஸாக்டான லொக்கேஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிங்காக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டாட் லிங்க் டெக்ஸ்ட், இதை தான் வந்து இப்போ நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். கோடு வந்து கலர், அதாவது ஒரு ரேண்டமான ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண உடனே இப்போ ஒயிட் கலர் மாறிடுச்சு. இதையே கிளிக் பண்ணி நம்ம என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலருக்கு மாற்றிக்கலாம். க்ரீனுக்கு ஒயிட்டை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால ஒயிட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ கஸ்டம் சிஎஸ்எஸ்ல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் நமக்கு தேவை வெறும் டெக்ஸ்டோட கலர் மட்டும்தான். ஸோ அதனால் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ண வேணாம். இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணோன்னா மறுபடியும் எனக்கு வந்து பிளாக் கலர்லேயே மாறிக்கும். பிளாக் கலர்லேயே மாறிடுச்சிங்களா? இப்போ நான் அந்த கோடை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரீலோட் பண்ணேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலராக மாறிக்கும். ஹவர் பண்ணுறப்ப பிளாக் கலரில் தெரியுது, ஹவர் இல்லாதப்ப ஒயிட் கலரில் இருக்குது.